இவ்ளோ நாளா வில்லியா பார்த்துட்டு இப்ப கதாநாயகியா பாக்குறதுக்கு கூட ரொம்ப பாவமா தான் இருக்கு, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சூப்பரான ஒரு பேரும் வாங்கிட்டு ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு கேட்கவே அவ்வளோ சங்கடமா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற வீடை வித்து அப்பா ஒரு தவறான முடிவு எடுக்க போய் இந்த அளவுக்கு பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க நடிகை ஸ்வேதா ஸ்ரம்டன். அதாவது சன் டிவில பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய பூங்குடி சீரியல்ல நடிக்கிற நம்ம பூங்குடி தாங்க. பார்க்கலாம் இவங்கள பத்தி. இவங்கள பார்த்த உடனே நிறைய பேர் கேக்குற ஒரு கேள்வி இவங்க ஒருவேளை மலையாளியா இருப்பாங்களோ இல்ல தெலுங்கா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான். ஆனா இவங்க பக்காவான ஒரு தமிழ் பொண்ணு, சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்க சின்ன வயசுலயே ரொம்ப பணக்காரவங்களா தான் இருந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ற ஃபேமிலி தானா. தாத்தாவோட தாத்தா அப்பா அப்படின்னு எல்லாருமே பிசினஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அப்பாவால அந்த பிசினஸ் தக்க வச்சுக்க முடியல. நிறைய பேரு அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அந்த பிசினஸ்ல பண்ண அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க அப்பா இருக்கிற சொத்து எல்லாமே இழந்திருக்காங்க. சின்ன வயசுல இது நம்ம ஸ்வேதாவுக்கு ரொம்ப புரியவே இல்லையா. ஆனா இவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா ஒரு தவறான முடிவு எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்களாம். அவங்க இல்லனா யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது குடும்ப சூழ்நிலை. ஆனா கடன் தொல்லை தாங்க முடியாம தொடர்ந்து பிசினஸ் பண்றது எல்லாமே தவறா போயிட்டு இருக்கு, எல்லாமே லாஸ்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க தவறான ஒரு முடிவு எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அப்புறம் காப்பாத்திருக்காங்க. அந்த டைம்ல ஸ்வேதா அவங்களோட அம்மாவும் ரொம்பவும் பிரஷர் பண்ணிருக்காங்க ஸ்வேதாவோட அப்பாவை. இது எல்லா பிரஷரும் தாங்க முடியாம தான் அவங்க அந்த முடிவுக்கு போயிருக்காங்களாம். அப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருக்கிற வீடையே விக்கிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. எதுக்கு இருக்கிற வீட்டை விக்கணும், என்ன பிரச்சனை அப்படிங்கும் போதுதான் ஸ்வேதாவோட அம்மா அந்த வயசுல இவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது கொஞ்சம் விவரம் தெரியும் இல்லையா, வீட்டுல என்ன நடக்குது போகுது அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். சோ அவங்களுக்கும் அப்ப புரிய ஆரம்பிச்சு, சரிமா குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கா, அப்ப நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன் அப்படின்னு இவங்க 9thல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாக்கு வேலை இல்ல, வீட்டுல இருக்காங்க. அவங்க அம்மா கிடைக்கிற வேலை எல்லாமே பண்றாங்க. 9th படிக்கும் போது இவங்களுக்கு ஆங்கரிங்கா பண்றதுக்கான ஒரு ஜாப் கிடைக்குது. அதுல 800 ரூபாய் சம்பளம் அப்படின்றதுனால இவங்க போய் அந்த வேலையும் பாக்குறாங்க. சைட்ல படிச்சுக்கிட்டே கிடைக்கிற இந்த ஆங்கரிங் வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போகுது. 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க. 12th முடிச்ச உடனே BA படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்ராஜ் காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. இது எல்லாமே அவங்களோட அம்மா சம்பாத்தியத்திலயும் இவங்க பாக்குற வேலையிலுமே தான் கிடைக்குது. இருந்தாலும் படிப்புல இவங்களுக்கு நாட்டம் உள்ள சினிமால நடிக்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை இருந்திருக்கு. சோ படிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சினிமாவுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு லவ் இருந்திருக்கு, அப்புறம் ஃபைனல் இயர்ல ஒரு லவ் இருந்திருக்கு. இந்த 2 லவ்வுமே பிரேக்கப் ஆயிருந்திருக்கு. ஐயோ நமக்கு லவ்வும் செட் ஆகல, லைஃபும் செட் ஆகல, லைஃப் செட் ஆகிறதுக்கு கண்டிப்பா நம்ம சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமால நடிக்கணும்னு இவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் இவங்களுக்கு 2022ல ராஜா கிளி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படம் நிறைய பேர் பார்த்திருப்போம். குணச்சித்திர நடிகர் தம்பி ராமையா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியா தான் ராஜா கிளி திரைப்படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்ப கிளாமரஸான ஒரு ரோல் அப்படின்னே சொல்லலாம். பக்கா கிளாமரா இருக்கும். என்னடா இவங்க இப்படி நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா ரொம்பவும் அழகாவும் இருப்பாங்க. அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்களுமே நடிச்சிருக்காங்க. இனி ஒரு காதல் செய்வோம் அப்படின்ற திரைப்படமும் நடிச்சிருக்காங்க. இப்படி திரைப்படங்கள்ல நடிச்சுட்டே இருந்தாலும் அது வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் படம் வருது. ஆனா சீரியல்னா ரெகுலரா நடிக்கலாம், நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரியல்ல போக்கஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு நிறைய ஹீரோயினா சீரியல்ல நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க வில்லியா நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிருக்காங்க. அப்படிதான் ஜீ தமிழ்ல இவங்க சித்திரம் பேசுதடி, நினைத்தாலே இணைக்கும் அப்படின்ற இந்த 2 சீரியல்லையுமே வில்லியா நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நினைத்தாலே இணைக்கும் சீரியல்ல வில்லியா நடிச்சு பயங்கரமா பாப்புலர் ஆனாங்க. அது மூலமா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பாதிச்சுட்டே இருக்கும்போது வீட்டுல கொஞ்சம் இந்த கடன் தொல்லை எல்லாம் போகி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வராங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வீடு வாங்குற அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இடைப்பட்ட நேரத்துல இவங்களுக்கு ஒரு காதலர் வராரு. அவர் தான் AK அப்படின்னு சொல்லப்படுது. இந்த AK சிவா அப்படின்றவங்கள காதலிச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இவங்க வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னுமே சொல்றாங்க. கடந்த சில வருடங்களா 5 வருடங்களுக்கு மேலா இந்த AK சிவா அப்படின்றவங்கள தான் நடிகை ஸ்வேதா அவர்கள் காதலிச்சிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த காதல் ஒரு பயணம் இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கான
வழியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ரொம்ப பெரிய ஆசையே சீரியல்ல ஹீரோயினா நடிக்கணும், டைட்டில் கார்டுல நம்மளோட பேரோ நம்மளோட போட்டோ போட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசை நிறைவேற்றியது இந்த பூங்குடி சீரியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூங்குடி சீரியல்ல இவங்களோட ப்ரோமோ வரும்போது இவங்க வெளியில இருந்தாங்களா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது எப்படிமா இருந்ததுன்னு அவங்க அம்மா அழுகையா வருது அப்படின்னாங்களா. அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது, ரொம்ப நிகழ்ச்சியா அழுகையா இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டது, ஆனா எனக்கு கிடைக்கும், நான் பண்ணுவேன்னு நினைச்சேன், அதே மாரி நம்பின நடந்தது. ஏன்னா என்னோட முகத்தை பாக்குறவங்க எல்லாருமே வந்து முகத்தை பார்க்க பாவமாவே இல்லை, வெள்ளியா தான் தெரியுது, ரொம்ப டெரரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சீரியல் வந்து ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர். அதாவது அப்பா அம்மாவுக்கு நடுவுல பாவமாவும் வெளியில ரொம்ப துருன்னு தைரியமா இருக்கிற பொண்ணு. சோ எப்படி அந்த பாவமான கேரக்டரை ஏத்து நடிக்க போறோம்ன்ற ஒரு டவுட் எனக்குமே இருந்தது. ஆனா சீரியல் நடிச்ச பிறகு எனக்கு அந்த கான்பிடன்ட் கிடைச்சது. சீரியல் வந்த ஆரம்பத்திலுமே எனக்கு அந்த டவுட் இருந்தது. ஆனா போக போக சீரியல் நடிக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் என்னை ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நடிகை சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட சீரியல்ல வந்து பக்காவா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்க லைஃப்ல இன்னும் ரொம்ப சோகமான விஷயம் வந்து ஸ்வேதா சொன்னது என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாதான். எல்லாருக்குமே நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நிறைய செய்யணும்னு நினைப்பேன், ஆனா எனக்கு வந்து அப்படி யாருமே இல்லை. ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா நினைத்தாலுமே இனிக்கும் சீரியல்ல நடிகை சுவாதி, அந்த சீரியலோட மெயின் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயினா நடிக்கிறவங்க வந்து ஸ்வேதாவுக்கு ரொம்பவும் ஃப்ரெண்டா இருந்தாங்களா. எல்லா விஷயத்திலுமே வந்து பங்கெடுக்கிறது, அண்ட் ஷூட்டிங் டைம்ல வந்து தனி குடிச்சியா சாப்பிட்டியா ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்து சுவாதி இருந்திருக்காங்க நம்ம ஸ்வேதாக்கு. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நிறைய மாடலிங் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமா வந்து ஜுவல் ஆடு, அப்புறம் கீ ஆடு அதெல்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஏகப்பட்ட மாடலிங் போட்டோஷூட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி ஒவ்வொரு பர்த்டே ஃப்ரம் 2020 அப்படின்னே சொல்லலாம், 2020ல இருந்து இந்த 2025 வரைக்குமே இவங்களோட காதலர் AK சிவா இவங்க கூட கொண்டாடின பர்த்டே பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது வா வாட் அ லவ்லி டவ்லி கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இவங்களோட மிகப்பெரிய ஆசையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட குடும்பம் வந்து கடன் இல்லாம இருக்கணும், தன்னோட அப்பா வந்து வேலைக்கு போக கூடாது அப்படின்றதுதான். ஏன்னா இவங்க அப்பா பிசினஸே பண்ணதுனால இவங்க குடும்பம் ஒரு கட்டத்துல கஷ்டப்படும் போது இவங்க அப்பாவும் நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போயிருக்காங்க. ஆனா ஒரு பிசினஸ் மேனா இருந்து நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்த்துட்டு இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே தான் இருந்ததாம். அதனாலேயே இவங்க வந்து சின்ன வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஃபேமிலி செட்டில் ஆன பிறகு அவங்க அப்பா மறுபடியும் பிசினஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே இவங்க வந்து எதுவுமே சொல்லலையா, சரிப்பா நீ எனக்கு உயிரோட இருந்தா போதும், நல்ல பிசினஸா பண்ணு, நான் வந்து பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணுமோ எது பண்ணா லாபமா இருக்குமோ அதை தயவு செய்து பண்ணுங்க, மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியை வந்து டவுன் ஆக்கிடாதீங்க, நான் இப்பதான் அப்லிஃப்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாம். அண்ட் இப்போ உங்க அப்பா பிசினஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா வந்து நடிகை ஸ்வேதா அவர்களுமே இருக்காங்க. இப்ப தொடர்ந்து அவங்க ஃபேமிலிக்காக தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அழகான ஒரு காதலரும் இருக்காரு. காதல் வாழ்க்கையும் அமைச்சுக்க தயாரா இருக்காங்க. எப்ப வேணாலும் திருமணம் நடக்கலாம். அண்ட் இப்போ இந்த லைஃப்ல இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் பூங்குடி சீரியல்ல இவங்க நடிக்கிற இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் இவங்களை வந்து வில்லியா நீங்க பல சீரியல்ல பார்த்துட்டு இப்போ ஹீரோயினா பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல வேற எந்த ஹீரோயினோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.